குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 10ஆம் வகுப்பு பிஹெச் சம்மை பற்றி பார்க்க போகிறோங்க. பிஹெச் சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம அமிலம் காரம் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. ரெண்டையும் நம்ம பார்க்கணும். ஒரு சம்மில் எது அமிலம் எது காரம், எது ஆசிடு எது பேஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த சம்மு போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆசிட் அப்படின்னு அதாவது அமிலம் அப்படின்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னா H+ அயனி அல்லது ஹைட்ரஜன் அயனி அப்படி இல்லைன்னா HCl H2SO4 இல்லைன்னா HNO3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்மு அமிலம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஒருவேளை காரம் அப்படின்னு பேஸ் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா OH- அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது ஹைட்ராக்சைடு அயனின்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது மாதிரி OH வந்திருந்ததுன்னா நம்ம என்னன்னு சொல்லி எடுத்துக்கணுங்க, காரம் சொல்லி எடுத்துக்கணும். ஸோ 3 விதமான ஃபார்முலாஸ் இருக்குது. அமிலம் அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். pH = -log10 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+. ஒருவேளை காரமாக இருந்துச்சுன்னா பேஸாக இருந்துச்சுன்னா நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா POH = -log10 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH-. Second formula pH plus POH = 14.